السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين، وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ليس بأمانيكم ولا أماني أهل الكتاب، من يعمل سوءا يجز به ولا يجد له من دون الله وليا ولا نصيرا. وقال النبي صلى الله عليه وسلم: ما يصيب المسلم من نصب ولا وصب ولا هم ولا حزن ولا أذى ولا غم حتى الشوكة يشاكها إلا كفر الله بها من خطاياه. صدق رسوله النبي الكريم. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவிற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். இவ்வுலகிற்கு சத்தியத்தை எடுத்துரைக்க வந்த சத்திய தூதர், சன்மார்க்க தூதர், இறுதி தூதர், நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், முக்கியமாக இந்த அவையை தலைமை தாங்கி நடாற்றி கொண்டிருக்கக்கூடிய அல் உஸ்தாதுனா ஹவரத் அவர்களுக்கும், முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சகாக்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும், செவிதாத்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் அல்லாஹு தஆலாவுடைய வற்றா கருணையும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று 50வது ஆண்டு புகாரி ஷரீஃபினுடைய விழா, புகாரி ஷரீஃபினுடைய மஜ்லிஸில் 23வது நாளில் 23வது ஜுஸு புகாரி ஷரீஃபில் இருந்து ஓதப்பட்டது. அதில் பல பாபுகளை ஓதப்பட்டது. அதில் ஒன்றுதான் கிதாபுல் மர்த், நோயாளிகளை பற்றிய பாடமும் இன்று ஓதப்பட்டது. அல்லாஹு தஆலா இந்த புகாரி மஜ்லிஸை இலா யௌமில் கியாமஹ், மறுமை நாள் வரை நடந்து கொண்டே இருக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல்களை, சோதனைகளை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்றார். இந்த சோதனையை நாம் இரண்டு விதமாக பார்க்கலாம். சோதனை என்பது பொதுவாக மனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அந்த மனிதர்கள் அந்த சோதனை கொடுக்கப்படக்கூடிய விஷயத்திலே இரண்டு விதமாக பிரிகின்றார்கள். அல்லாஹ் சோதனையை பொதுவாக இறக்குகின்றான். உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு வெள்ளப்பெருக்கமோ அல்லது ஒரு காற்று வேகமாக வீசுகின்றது, நோய் பரவுகின்றது. இந்த சோதனையில் சிக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? பொதுவாக இறைமறுப்பாளர்களும் இதில் சேருவார்கள், முஃமின்களும் அந்த சோதனையில் சிக்குள்வார்கள்.
அந்த இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த சோதனையின் காரணமாக அதை அவர்களுக்கு வேதனையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதே நேரத்தில் அல்லாஹ் அந்த சோதனையை முஃமின்களுக்கு அல்லாஹ் அவனுடைய கருணையாக, அவனுடைய பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய ஒரு கருணையாக அல்லாஹ் அந்த சோதனையை முஃமின்களுக்கு ஆக்குகின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், மை யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி, யார் தீமையை செய்கின்றானோ அதற்கான தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படும், அதற்கான கூலி அவனுக்கு கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். இந்த ஆயத்து இறங்கிய நிகழ்வை பற்றி தஃப்சீர்களில் எழுதப்பட்டிருக்கின்றது. கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், யூதர்களும் வேதக்காரர்களும் முஸ்லிம்களும் தமக்கு மத்தியிலே சண்டை போட்டுக் கொள்கின்றார். யூதர்கள் சொல்கின்றார்கள், எங்களுடைய மார்க்கம்தான் சிறந்தது, எங்களுடைய நபிதான் உங்களுடைய நபிக்கு முன்னால் வந்தவர், எங்களுடைய வேதம்தான் உங்களுடைய வேதத்திற்கு முன்பதாக இறக்கப்பட்டது என்பதாக அவர்களுடைய புகழ்களை சொல்கின்றார்கள். முஸ்லிம்கள் சொல்கின்றார்கள், இல்லை, எங்களுடைய நபி எப்பொழுது வந்தார்களோ அப்பொழுதிலிருந்து எங்கள் நபிதான் சிறந்தவர்கள், எங்களுடைய வேதம் எப்பொழுது வந்ததோ உங்களுடைய சட்டங்கள் முடிந்து விட்டது என்பதாக சொன்னார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கின்றான், லைஸ பி அமானியிக்கும் வலா அமானிய் அஹ்லில் கிதாப் மன் யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி வலா யஜித் லஹு மின் தூனில்லாஹி வலியன் வலா நஸீரா. முஃமின்களே, மறுமையில் நீங்கள் விரும்பியபடியோ அல்லது அந்த வேதக்காரர்கள் விரும்பியபடியோ எதுவுமே நடக்காது. மாறாக யார் தீமை செய்கின்றானோ அவன் அதற்கான தண்டனையை, அவன் அதற்கான கூலியை கொடுக்கப்படுவான். அல்லாஹ்தான் அன்று உதவியாளனாக, அல்லாஹ்தான் அவனுடைய அன்னைக்கு உதவியாளனாக இருப்பான், வேற யாரையும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். இந்த ஆயத்தை கேட்டவுடன் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரே திடுக்கம். சஹாபாக்கள் எல்லாம் ஒரே திடுக்கம் அடைந்து கவலையோடு பதற்றத்தோடு இருந்தார்கள். அந்த சமயத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு குர்ஆன்ல ஒரு ஆயத்து அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான், அது எனக்கு மிகவும் கடினமானதாக இருக்கின்றது. யா ஆயிஷா குல், அது என்ன ஆயத்து சொல் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மை யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி, யார் தீமையை செய்கின்றானோ அவன் அதற்கான கூலியை பெற்றுக்கொள்வான் என்ற அந்த ஆயத்து என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினான அடியானுக்கு அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய சோதனையின் காரணமாக அவனுடைய சிறு பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதா வலா கம்மின் ஹத்தா ஷௌகதி யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு. ஒரு முஸ்லிமுக்கு அவனுடைய ஏதாவது ஒரு மனவேதனை அடைந்தாலோ, ஒரு தொல்லை அவனுக்கு கிடைத்தாலோ, ஒரு கவலை அவனுக்கு வந்தாலோ, ஒரு துக்கம் வந்தாலோ, ஒரு நோய் வந்தாலோ, ஒரு துன்பம் வந்தாலோ, எதுவரை என்று சொன்னால் அவனுக்கு ஒரு காலிலே முள் குத்துகின்ற வரை, அந்த அளவிற்கு அவனுக்கு ஒரு சிறிய வேதனை வந்தா கூட அது அல்லாஹ் அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரணமாக ஆக்குகின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸிற்கு அழகான முறையில் விளக்கம் எழுதுகின்றார்கள். நஸப் என்பதற்கு விளக்கம் எழுதுகின்றார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய உடலால் உழைத்து சோர்வு களைப்பு ஒரு வேலை செய்கின்றான், அதன் மூலமாக சோர்வடைகின்றான், நடக்கின்றான், அதன் மூலமாக சோர்வடைகின்றான், அதன் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த மனவேதனை கூட அல்லாஹ் அவனுடைய பாவத்தம் சிறு பாவங்களை மன்னிக்கின்றான். வசப் என்பதற்கு சொல்கின்றார்கள், அவனுடைய உடலிலே வரக்கூடிய நோய், உடல் தளர்ச்சி, தீவிரமான நோய், சாதாரண தலைவலி, உடல்வலி எதுவாக இருந்தாலும் அதன் காரணமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய தொல்லையின் காரணமாக அல்லாஹ் அவனுடைய பாவங்களை, சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஹம்மீன் என்பதற்கு சொல்கின்றார்கள், உள்ளத்திலே ஏற்படக்கூடிய வருங்காலத்தை நினைத்த கவலை. உதாரணமாக ஒருவருக்கு பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவரை எப்படி திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்ற கவலை,
இது போன்ற சில கவலை, ஹலாலான கவலை இது உள்ளத்தில் வந்தது என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான். ஆனால் நபி அவர்கள் வருங்காலத்தை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி துஆவும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். வருங்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அல்லாஹ் கவலைப்படுவதில் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக துஆவும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த மூமினுக்கு அந்த கவலையின் காரணமாக கஃபாராவை கொடுக்கின்றான். கடந்த காலத்தை நினைத்து படக்கூடிய அந்த கவலைக்கும் அல்லாஹ் கஃபாராவை கொடுக்கின்றான். நோவினை, அதாவது ஒரு மனிதன் நம்மை ஏசுகிறார், திட்டுகிறார், கிண்டல் செய்கின்றார், அப்பொழுது நாம் பொறுமையோடு இருந்தோம் என்று சொன்னால் அதற்காகவும் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். உள்ளத்தை உருக்கக்கூடிய, இதயத்தை இறுக்கமடையக்கூடிய கவலைகள், அதற்கும் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். சாதாரண நாம் நடக்கும் பொழுது நம்முடைய கால்களிலே குற்றக்கூடிய முள், கல், இது போன்ற விஷயங்களில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன துன்பத்திற்கு கூட அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் நபி அவங்க இந்த ஹதீஸை சொன்ன நோக்கம் அல்லாஹ் ஒரு முஃமினின் சிறிய கஷ்டத்தை கூட அல்லாஹ் வீணடிப்பதில்லை என்பதாக. ஒரு மூமின் படக்கூடிய சின்ன கஷ்டம் கூட அது அவனுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவங்களுக்கு கஃபாராவாக கொடுக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கருணை, ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கருணையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயினால் எவ்வளவு கடினமாக தன்னுடைய வஃபாத்திற்கு முன்னால் உள்ள அந்த சமயத்திலே கஷ்டப்பட்டார்கள் என்பதை பற்றி ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கின்றது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. நபி அவங்க அப்ப கடுமையான ஜுரத்தினால, கடுமையான வலியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, இன்னக லதுஆகு வஅகன் ஷதீதன், நபியே நீங்க நிச்சயமாக கடுமையான உடல்நிலை சரியில்லாமல் ஜுரத்தினால் கஷ்டப்படுகிறீங்க. இன்னதாக பி அன்னலக அஜ்ரைனி, உங்களுக்கு நீங்க படுற கஷ்டத்துக்கு 2 கூலி இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நபி சொல்றாங்க, ஆம், எனக்கு 2 கூலி இருக்குதான். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனையை விட நபி அவர்களுக்கு 2 மடங்கு அதிகமாக கொடுக்கப்படும். 2 மனிதர்கள் அனுபவிக்க வேதனையை நபி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா 2 கூலிகளை கொடுக்கின்றான் என்பதாக இதனுடைய ஹதீஸின் விளக்கத்தை சொல்கின்றார்கள். பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த நோயுடைய நேரத்திலையும் தன்னுடைய சமூகத்திற்கு ஒரு நற்செய்தியை சொன்னாங்க. மாமின் முஸ்லிமின் யுஸீபுஹு அதா இல்லா ஹாத்தல்லாஹு அன்ஹு ஹதாயாஹு கமா தஹாத்து வரகு ஷஜர். இலை உதிர்காலத்துல மரத்தினுடைய இலைகள் எப்படி உதிர்கின்றதோ அது போன்று ஒரு முஃமினான அடியானுக்கு, ஒரு முஸ்லிமான அடியானுக்கு ஒரு தீங்கு, ஒரு நோவினை, ஒரு நோய், ஒரு தொல்லை, ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா அவனுடைய பாவங்கள் அந்த இலை மரத்திலிருந்து எப்படி முழுவதுமாக உதிர்ந்து விடுமோ அது போன்ற அவனுடைய சிறு பாவங்கள் அவனை அறியாமலேயே அதை உதிர்ந்து விடுகின்றது என்பதாக சொன்னார். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நோயை பற்றி எழுதும் பொழுது சொன்னார்கள், நோய் என்பது அல்லாஹுடைய கோபமா கருணையா? கேட்டுவிட்டு அவர்களே பதில் சொன்னார்கள், நோய் என்பது அல்லாஹுடைய கருணை, அது அல்லாஹுடைய கோபம் அல்ல. அதற்கான காரணத்தை சொல்கின்றார்கள். நோய் அல்லாஹுடைய கோபமாக இருந்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்திருக்க மாட்டான். அவுலியாக்களுக்கு நோயை கொடுத்திருக்க மாட்டான். முஹ்சினீன்களுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்திருக்க மாட்டான். நோய் என்பது அல்லாஹுடைய கருணை, அது மூமின்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு வஸ்து, ஒரு ஒன்றாக இருப்பதின் காரணமாகத்தான் அதை அல்லாஹ் கொடுத்து மூமின்களுக்கு அல்லாஹ் தான் நிவாரணத்தை கொடுக்கின்றான். அடுத்ததாக, நோயாளிகளிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நோயாளிகளிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை அழகான முறையில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு தூணாக இந்த 3 விஷயத்தை நபி அவங்க கற்றுக் கொடுத்திருக்கின்றாங்க. அத்இமுல் ஜாயிஅ, பசித்தவருக்கு உணவளியுங்கள்.
பசித்தவனுக்கு உணவு அளிப்பது என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை கடமை. பசி என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை கடமையாக இருக்கின்றது. பசியின் காரணமாக எத்தனையோ பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் இருக்கின்றார்கள். பசியின் காரணமாக தன்னுடைய ஈமானை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். எனவே ஒருவர் பசியினால் ஒரு முஃமின் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால், நம்மால் அவருக்கு உணவு கொடுக்க இயலும் என்று சொன்னால் அவருக்கு நாம் உணவு கொடுத்து உதவுவது, உணவு இல்லாத காலத்தில் உணவு அளிப்பது வாஜிப் என்பதாக எழுதுகின்றார்கள். மேலும் உணவு கொடுப்பது ஒரு பெரும் நன்மைகளிலிருந்து உள்ளது என்பதாக எழுதுகின்றார்கள். அடுத்ததாக உஊதுல் மரீத, நோயாளிகளை நலம் விசாரிப்பது. நோயாளிகளை நலம் விசாரிப்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வழிமுறையாக சுன்னத்தாக இருக்கின்றது. இதன் மூலமாக அந்த நோயாளியுடைய மனது சந்தோஷப்படுகின்றது. மேலும் நோயாளியுடைய மனது சந்தோஷப்படுகின்றது. அவருடைய நோய்க்கு இது ஒரு நாம் அவரை சற்று சந்தித்து அவருக்கு சொல்லக்கூடிய ஆறுதல் நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய நோய்க்கு ஒரு மருந்தாகவும் இருக்கின்றது. அடுத்ததாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வஃபுக்குல் ஆனிய, போர் கைதிகள், ஆபத்தில் சிக்கியவர்கள், கடனில் சிக்கி திணறுபவர்கள், இப்படிப்பட்டவர்களை விடுதலை செய்வது, இது அபாயத்திலே இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்வது. இந்த 3 விஷயங்களும் இஸ்லாத்தினுடைய சமூக நலத்தினுடைய அடிப்படை தூண்கள் என்று இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள். பிற மக்களுக்கு பசி தீர்ப்பது, நோயாளிகளை நலம் விசாரிப்பது, சமூக பாதுகாப்பு, ஆபத்தில் இருப்பவர்களை மதம் எதுவும் பார்க்காமல் அவர்களுக்கு உதவுவது. இந்த 3 விஷயத்தை இன்று ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று சொன்னால், பல முர்த்ததீன்கள், பல இறைமறுப்பாளர்கள் இந்த தீனுடைய இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் ஆகிவிடுவார்கள். சஹாபாக்கள் உலகமெங்கும் பரவி அவர்களிடத்தில் இந்த நல்லடத்தை இருந்ததின் காரணமாகத்தான் பல நாடுகள் இன்று இஸ்லாமிய நாடுகளாக இருக்கின்றது. இன்னும் சில நோய்கள் இருக்கின்றது, அதற்கு அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம் அல்லாஹ் பரிசாக தருகின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நான் உனக்கு ஒரு சொர்க்கவாதி பெண்மணியை காட்டட்டுமா? ஒரு நீக்ரோ, ஒரு கருப்பு நிற பெண்மணியை காட்டுறாங்க. இந்த பெண்மணி ஒரு சொர்க்கவாதி. இவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி அவங்கள்ட்ட வந்து ஒரு முறையிடுறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, அதன் காரணமாக என்னுடைய உடைகள் என்னை விட்டும் அகன்று விடுகிறது. அவங்களுடைய நோயுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தல, தன்னுடைய ஆடை விலகுகின்றது, என்னுடைய வெட்கம் கலைகிறது என்பதை வெளிப்படுத்தி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்க அல்லாஹ்ட்ட. நபி சொன்னாங்க, நீ பொறுமையோட இரு, அல்லாஹ் உனக்கு நாளைக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். நீ பொறுமையோட இரு, அல்லாஹ் நாளைக்கு உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த பெண்மணி சொன்னாங்க, யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையோட இருக்கிறேன், ஆனா என்னுடைய ஆடை விலகுவதற்கு மட்டும் நீங்க துஆ செய்யுங்க. நபி அவங்களும் துஆ செய்தாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா கூறியதாக, ஒரு மனிதனுடைய 2 விதமான பிரியத்திற்குரிய வஸ்துவை அல்லாஹ் பிடுங்கி விட்டான் என்று சொன்னால், அதில் அவன் பொறுமையோடு இருந்தான் என்று சொன்னால், அதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகின்றான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த 2 பொருள் அவனுடைய கண்கள் என்பதாக சொன்னார்கள். ஒரு நோயாளியை நாம் நலம் விசாரிக்க செல்லும் பொழுது அவரிடத்தில் நல்நடத்தையோடு நடந்து கொள்ள வேண்டும். நபி அவர்களுடைய வழக்கம், நோயாளிகளை சந்திக்க சென்றால் லா பஅஸ துஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு குழப்பமே இல்லை, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதாக நபி அவர்கள் ஆறுதலோடு சொல்வார்கள். நோயாளி என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய நோயை நினைத்து புலம்பாமல், தன்னுடைய நோயை ஒரு கஷ்டமாக கருதாமல் இருக்க வேண்டும். ஒரு கிராமவாசியை நபி அவர்கள் சந்திக்கும் பொழுது அந்த கிராமவாசிக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், எனக்கு வந்த இந்த நோய் என்னை மரணக்குடியிலே தான் போய் சேர்க்கும் என்பதாக சொன்னார். நபி அவங்க ஆம் அப்படிதான் நடக்கும் என்பதாக சொல்லிவிட்டார்கள். எனவே நோயாளிகளாக இருப்பவர்கள் தன்னுடைய நோயை நினைத்து அல்லாஹ்வினுடைய பாவத்தை மன்னிக்கின்ற அந்த எண்ணத்தை தன்னுடைய உள்ளத்திலே வர வைக்க வேண்டும். நோயின் காரணமாக கடுமையான நோய், அப்படி இருக்கும் நிலையிலும் மரணத்தை விரும்புவது நம்முடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. நபி அவங்க சொன்னாங்க, லா யதமன்ன அஹதுகுமுல் மௌத மின் துர்ரின் அஸாபஹு, உங்களை அடையக்கூடிய தீங்கினால், நோயினால் உங்களில் ஒருவரும் மௌத்தை பிரியப்பட வேண்டாம். அப்படி ஏதாவது செய்யணும்னு இருந்துச்சுன்னா ஃபல்யகுல், இப்படி சொல்லிக்கங்க, அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரல்லி,
யா அல்லாஹ், நான் வாழ்வது எனக்கு சிறந்ததாக இருந்தால் எனக்கு வாழ்க்கையை கொடு, வாழ்வை கொடு. வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரல் லி, நான் மரணிப்பது எனக்கு சிறந்ததாக இருந்தால் எனக்கு மௌத்த கொடு அப்படின்னு சொல்லி நீங்க வேணா கேட்டுக்கங்க. ஆனா மரணத்தை கேட்காதீங்க. இப்படி வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் நல்லது என்று நினைப்பது நமக்கு தீங்காக இருக்கும், நாம் கெட்டது என்று நினைப்பது நமக்கு நல்லதாக இருக்கும். எனவே நபி அவர்கள் இப்படி சொல்லி கொடுத்தார்கள். அடுத்து நோயாளியை சந்திக்கக்கூடியவர்கள், நோயாளிக்கு லா பஅஸ துஹுர் இன்ஷா அல்லாஹ், அவரின் மேல் நல்ல முறையிலே கை வைத்து பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பான், உங்களுடைய நோயின் காரணமாக உங்களுடைய பாவங்கள் சிறி பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது, இது போன்ற ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த நோயாளியை பார்த்தாலும் அவருடைய நோய்க்கு அவர் ஷிஃபா ஆக வேண்டும் என்பதை துஆ செய்வார்கள். அந்த துஆவையும் நாம் அவருக்கு செய்ய வேண்டும். நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம அத்ஹிமில் பஅஸ ரப்பன் நாஸ், அல்லாஹும்ம ஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஅக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. மனிதர்களுடைய அல்லாஹ்வே, இவருடைய கவலைகளை, இவருடைய துன்பத்தை, இவருடைய நோயை நீ போக்கிவிடு. நீயே ஷிஃபா கொடுக்கக்கூடியவன், நீயே அவருக்கு ஷிஃபாவை கொடுக்கக்கூடிய, நிவாரணத்தை கொடுக்கக்கூடியவன். உன்னுடைய நிவாரணம் அல்லாமல் வேறு நிவாரணம் இல்லை. முழுவதுமாக நோயில்லாத ஷிஃபாவாக நீ அவருக்கு கொடுப்பாயாக என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயாளிக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நோயாளிகளை சந்தித்தால் அவர்களோடு அவருடைய நோயை வைத்து அவருக்கு மேலும் மன கஷ்டத்தை கொடுக்காம, நோய் வந்துவிட்டது அவ்வளவுதான், இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லாமல், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான், அல்லாஹ் உங்களுடைய ஷிஃபாவை கொடுப்பான் என்பதாக ஆறுதலான முறையில் அவரிடத்திலே பேசி இது போன்ற துஆக்களை அவருக்காக வேண்டி செய்து நாம் அவருக்கு, அந்த நோயாளிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கேட்க வேண்டும். அப்படி அல்லாஹ் நோயை கொடுத்தால் என்று சொன்னால் அந்த நோயில் நாம் பொறுமையோடு இருந்து நாம் நம்முடைய பாவங்கள் அதை விட்டு மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. நோயினால் கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்களுடைய நோய்களிலிருந்து முழுமையான நிவாரணத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வபரகாத்துஹு.